எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் டியூட்டர் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஜாவால எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் வந்து ஃபைனலி எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்ட்டு. ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்ன, அதை வந்து எப்படி வந்து ட்ரை கேட்ச் வச்சு பண்ணுறது, அதே போல் ட்ரை கேட்சில் வந்து எப்படி மல்டிபிள் கேட்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் எஸ்பெஷலி வந்து ஒரு ஃபைனலி பிளாக் வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம், அந்த ஃபைனலி பிளாக்கோட என்னென்ன அட்வான்டேஜ், அது எப்பெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும், அதெல்லாம் வந்து ஒரு ப்ரெசன்டேஷனில் வந்து நம்ம பார்த்துட்டு சப்சிக்வெண்ட்டாக வந்து ஒரு ப்ரோக்ராமில் வந்து எப்படி வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து ஃபைனலி பிளாக்கை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரெசன்டேஷனில் வந்து ட்ரை கேட்ச் அண்ட் ஃபைனலியோட சின்டாக்ஸ் வந்து பார்த்துடலாம். அதே போல் எந்தெந்த சினாரியோவில் வந்து இந்த ஃபைனலி பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றத வந்து ப்ரெசன்டேஷனில் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரை பிளாக் வந்து இருக்கும். இந்த ட்ரை பிளாக்ல வந்து நம்ம ஆக்சுவல் பிஸ்னஸ் லாஜிக் ஆர் கோடு இருக்கும். இந்த கோட்னால தான் வந்து நம்மளுக்கு எக்ஸெப்ஷன் வந்து அரைஸ் ஆகும். ஃபைன், இப்போ வந்து எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து கேட்ச் பிளாக்ல வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு போட்டிருப்போம். எக்ஸாம்பிள் வந்து வேலிட் மெசேஜ் வந்து யூசருக்கு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ரீட்ரை பண்ணலாம். இந்த லாஜிக் வந்து கேட்ச் பிளாக்ல இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபைனலின்ற பிளாக் இருக்குது. இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ எக்ஸாம்பிள் வந்து எந்த ஒரு ப்ரோக்ராம்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா பேஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, இல்லைன்னா ஃபைல்ஸை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது, இதெல்லாம் வந்து யூஸ்வலாக நடக்கிறது. இதை தான் வந்து ரிசோர்ஸஸ் அப்படின்வாங்க. டேட்டா பேஸ், ஃபைல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ். இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கோடில் வந்து இங்கே வந்து ஒரு டேட்டா பேஸ் கனெக்ஷனை வந்து இனிஷியேட் பண்ணுறீங்க. பட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சப்சிக்வெண்ட்டாக வந்து அந்த ப்ராசஸிங்கில் வந்து எரர் வந்துடுது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே எரர் வரப்போ உங்களுக்கு இந்த கேட்ச் பிளாக்ல வந்துடும். பட் இந்த சினாரியோவில் அந்த ஓப்பன் பண்ண டேட்டா பேஸ் கனெக்ஷன் என்ன ஆயிரும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து க்ளோஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபைனலி பிளாக்ல வந்து அந்த டேட்டா பேஸ் கனெக்ஷன் க்ளோஸ், இல்லைன்னா ஃபைல் ஓப்பன் பண்ண ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ரிசோர்ஸை வந்து க்ளீன் அப் ஆக்டிவிட்டி பண்ணுறதுலாம் வந்து ஃபைனலி பிளாக்ல வந்து பண்ணுவாங்க. ஏன் இந்த பிளாக்ல பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரை எக்ஸிக்யூட் ஆகிட்டு கேட்ச் எக்ஸிக்யூட் ஆகிட்டு கடைசியாக வந்து இந்த பிளாக் வந்து டிஃபால்ட்டாக எப்பயுமே எக்ஸிக்யூட் ஆகும். ஈவன் தான் உங்களுக்கு வந்து எக்ஸப்ஷன் வருது வரல, இந்த ஃபைனலி பிளாக் வந்து டிஃபால்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபைனலி பிளாக் மெயின்லி எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஓப்பன் பண்ண ரிசோர்ஸஸ் வந்து நம்மளுக்கு வந்து க்ளோஸ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அப்ளிகேஷனில் அடுத்தடுத்த த்ரெட்ஸுக்கு வந்து அந்த ரிசோர்ஸோட அவைலபிலிட்டி இருக்காது. அதனால டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷனோட வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்பேக்ட் ஆகும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த ஃபைனலி பிளாக் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபைனலி பிளாக்ல வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுற ஒரு ரிசோர்ஸோடையும் அதோட யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க, இல்லைன்னா இடையிலே வந்து எக்ஸப்ஷன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அந்த ரிசோர்ஸஸை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ப்ரோக்ராமில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த சேனலில் தமிழில் வந்து ஜாவா ப்ரோக்ராமிங் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஆல்ரெடி நிறைய கான்செப்ட்ஸ் வந்து கவர் பண்ணிவிட்டேன், இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் வந்து கவர் பண்ண போகிறேன். எனக்கு ஐடியில் வந்து 13 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் நான் அங்கங்கே வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஐடியில் வந்து நீங்கள் உங்களோட கெரியரை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா தமிழில் இந்த சொல்லிக் கொடுக்குற ப்ரோக்ராமிங் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராமில் வந்து நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் வந்து ஃபைனலி பிளாக் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபைனலின்றனால நான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் கோடை வந்து ரீயூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்ன எழுதிருக்கு அப்படின்னா, ஸ்டூடெண்ட் கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸில் வந்து அரே ஆஃப் மார்க்ஸ் இருக்குது. அடுத்து வந்து இந்த ட்ரை கிளாஸில் வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன். இந்த ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறப்ப நான் 0வால் டிவைட் பண்ணுறேன். அதனால் வந்து எனக்கு அர்த்தமெட்டிக் எக்ஸப்ஷன் த்ரோ ஆகிடுது. இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமோட லாஜிக். இப்போ இதில் வந்து ஃபைனலி பிளாக் வந்து எழுத போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ட்ரை கிளாஸில் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து இங்கே வந்து டேட்டா டிபி கனெக்ஷன் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஃபைன், இங்கே டிபி கனெக்ஷன் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். பட் இன்பிட்வீனில் ஒரு ப்ராசஸ்னால வந்து ப்ராப்ளம் ஆகிடுது. ஸோ இப்போ இந்த சினாரியில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டிபி கனெக்ஷன் வந்து இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்து இடையிலே வந்து இங்கே பிரேக் ஆயிடுச்சு. இன்வேலிட், இங்கே வந்து இந்த எக்ஸப்ஷன் த்ரோ ஆயிடுச்சு. அதனால் இங்கே கேட்ச் பண்ணிவிட்டு இன்வேலிட் டினாமினேட்டர் பாஸ்ன்னு போட்டுட்டு ப்ரோக்ராம் வந்து நம்மளுக்கு வந்து கண்டினியூ ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சினாரியோவில் நம்மளுக்கு வந்து டிபி கனெக்ஷன் வந்து ஓப்பனாக தான் இருக்குது. ஸ்டில் நம்மளுக்கு வந்து ஓப்பனாக தான் இருக்குது. அந்த மாதிரி சினாரியோவில் என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் டிபி கனெக்ஷன் ஓப்பனாகவே விட்டிங்கன்னா சப்சிக்வெண்ட் த்ரெட்ஸுக்கு வந்து அந்த டிபி கனெக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்காது. அதனால் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் வந்து இப்போ ட்ரை கேட்சுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலி அப்படின்ற ஒரு பிளாக் வந்து நம்ம எழுத போகிறோம். இந்த ஃபைனலி பிளாக்ல வந்து நம்ம ஆல்ரெடி வந்து டிபி கனெக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த டிபி கனெக்ஷன் வந்து நம்ம இங்கே வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓகே,
இங்கே வந்து நான் ஜஸ்ட் சிஸ்அவுட் டிபி கனெக்ஷன் க்ளோஸ்னு எழுதுறேன். நீங்கள் ஆக்சுவல் ப்ரோக்ராம் இல்லை உங்கள் அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக வந்து இங்கே டிபி கனெக்ஷன் வந்து கனெக்ஷன் பூல் இதுலேருந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஃபைனலி பிளாக்ல வந்து இந்த கனெக்ஷன் வந்து ஸ்டில் நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த கனெக்ஷன் வந்து இங்கே க்ளோஸ் பண்ணுவாங்க. பட் டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக நான் ஜஸ்ட் வந்து இங்கே சிஸ்அவுட் மட்டும் போட்டுக்கிறேன். ஃபைன். இங்கே வந்து இப்போ ட்ரையில் ஓப்பன் பண்ணிட்டோம். இங்கே எக்ஸப்ஷன் அரைஸ் ஆகுது. நம்மளுக்கு வந்து இங்கே ஃபைனலி பிளாக்ல வந்து இந்த டிபி கனெக்ஷன் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ அதை வந்து நான் ரன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஃபைன். இங்கே ப்ரோக்ராம் வந்து ரன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டிபி கனெக்ஷன் ஓப்பன் அப்படின்றது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸப்ஷன் வர்றதுனால இன்வாலிட் டினாமினேட்டர் பாஸ்ன்னு வந்துட்டு இங்கே வந்து டிபி கனெக்ஷன் க்ளோஸ்ன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ இந்த சினாரியில் பார்த்தீங்கன்னா ஈவன் தான் உங்களுக்கு எக்ஸப்ஷன் வந்தாலும் நீங்கள் ஃபைனலி பிளாக்ல வந்து இந்த ஓப்பன் டிபி கனெக்ஷனை வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸப்ஷனே வரல. ஸோ இந்த சினாரியோவில் வந்து நம்ம மார்க்ஸ் கவுண்ட் வந்து நம்ம வந்து 0ன்னு போடுறதுனால தான் ப்ராப்ளம் வருது. இப்போ மார்க்ஸ் கவுண்ட் வந்து 3 தான் இருக்குது. நான் வந்து ப்ராப்பராக இது பண்ணுறேன். ஸோ இந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆவரேஜ் வந்து கால்குலேட் ஆயிரும். நம்மளுக்கு ஆவரேஜ் கால்குலேட் ஆகி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். பட் இந்த சினாரியோவில் வந்து ஃபைனலி பிளாக் கால் ஆகுமா அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் சின்ன சேஞ்ச் தான் பண்ணியிருக்கேன். லாஜிக்கை மாற்றிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸப்ஷன் வரும். இந்த சினாரியோவில் வந்து எக்ஸப்ஷன் வராது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டிபி கனெக்ஷன் ஓப்பன் அப்படின்ற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து வந்து நம்ம ஆவரேஜ் வந்து கால்குலேட் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த வந்து ஃபைனலி பிளாக் வந்து கால் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டிபி கனெக்ஷன் க்ளோஸ். ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இந்த ஃபைனலி அப்படின்றது வந்து உங்களுக்கு எக்ஸப்ஷன் வந்தாலும் கால் ஆகும், உங்களுக்கு எக்ஸப்ஷன் வரலைன்னாலும் கால் ஆகும். மெயின்லி இந்த ஃபைனலி பிளாக்ல என்னென்ன வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி டிபி கனெக்ஷன் க்ளோஸ் பண்ணுறது, இல்லைன்னா நீங்கள் ஓப்பன் பண்ண ஏதாச்சும் ஃபைல் ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணியிருப்பீங்க, அது இன்பிட்வீனில் பிரேக் ஆச்சுன்னா அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணதை க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அடுத்த த்ரெட்ஸ் வந்து அந்த ஃபைலை வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சினாரியோக்கு தான் வந்து நம்ம ஃபைனலி பிளாக் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஃபைனலியோட யூஸ் கேஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலியில் வந்து இன்னொன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த சினாரியோவில் ட்ரைக்கு அப்புறம் கேட்ச் அடுத்து ஃபைனலி போட்டிருக்கோம். பட் சம் சினாரியோவில் வந்து வெறும் கேட்ச் இல்லாமல் ஃபைனலி மட்டும் நீங்கள் டைரெக்டாகவும் போடலாம். இது வந்து அக்செப்டட் சின்டெக்ஸ் தான். ஒரு ட்ரை இருக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக வந்து ஃபைனலி போட்டுக்கலாம். பட் ஸ்டில் நீங்கள் ட்ரை கேட்சுக்கு அப்புறம் இப்போ ஃபைனலி போடுறது வந்து தான் வந்து ப்ராப்பராக இருக்கும். பட் as per the syntax வந்து நீங்கள் ஒரு ட்ரை அதுக்கப்புறம் மல்டிபிள் கேச்சஸ் அண்ட் ஃபைனலி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டைரெக்டாக ட்ரை அடுத்து வந்து ஃபைனலி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஃபைனலி எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சோர்ஸ் கோடும் ஈவன் தோ சிம்பிளாக இருந்தாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பிகினராக இருக்கிறீங்க, இதை வந்து ரன் பண்ணுறப்போ உங்களுக்கு எரர் வரும் அப்படின்னா நம்ம கிட்ஹப் ரெபாசிட்டரி இந்த சேனலுக்கு இருக்கிற கிட்ஹப் ரெபாசிட்டரியில் நான் அப்லோட் பண்ணிவிட்டு லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப நீங்கள் ப்ரோக்ராம்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். அதனால் கண்டிப்பாக வந்து இதில் பார்க்குற இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா வந்து ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் இந்த டிஸ்கிரிப்ஷன். நான் அதுக்கு உங்களுக்கு தேவையான சொல்யூஷன்ஸ் வந்து கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திக்கிறேன்.